புகைப்பட தியானம் வந்து உங்க வீட்ல வச்சுக்கலாம். இல்ல உங்க ஃபோன்ல கூட வச்சுக்கலாம். இந்த பயிற்சிய நீங்க செய்து பாருங்க. இதனுடைய பலன்கள் என்னங்கிறத பத்தி நான் இப்போ சொல்றேன். இந்த புகைப்பட தியானத்துல ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் இருக்கு. ஏன்னா, உங்கள விட இந்த உலகத்துல அழகான நிலை கிடையாது. ஏன்னா, ஒரு சிரித்த முகத்தோட, ஒரு சந்தோஷ மிளிர்ச்சியோட உங்கள் புகைப்படங்கள தினம் தினம் பார்த்து ரசிங்க. உங்கள நீங்க முகத்த பார்க்கிறதே கிடையாது. நான் சிறு வயதுல இருந்தே என்னுடைய புகைப்படத்த என் முகம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கூட எனக்கு சரியா தெரியாது. ஏதோ இருக்கோம், போறோம் அப்படின்னு. என்னுடைய முகத்தையே நான் பார்க்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல அந்த இளமை பருவத்துல நான் கவனிக்காமயே விட்டுட்டேன். ஆனா, இன்னைக்கு அத உற்று நோக்கி நம்ம பார்க்கிறோம். உற்று நோக்கி பார்த்தா நம்ம உருவம் எப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தினம் தினம் பார்க்கறதுனால, நமக்கு அத பார்க்கும்போதே ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. நீங்க நான் வந்து எப்பயுமே போட்டோவெல்லாம் எடுத்து நான் போடுறேன்னா, அதுக்கு ஒரு காரணங்களும் இருக்கு. நம்ம போட்டோவ நம்ம போடுறதுனால மட்டும் தான், நம்மள ரசிக்க கத்துக்கினா மட்டும் தான், நமக்கு தன்னம்பிக்கை ஏற்படுது. ஒரு துணிவு ஏற்படுது. ஒரு நல் ஒழுக்கம் ஏற்படுது. ஒரு வெற்றியாளனா நம்ம வர முடியுன்ற ஒரு இமேஜினேஷன நம்ம வந்து உருவாக்கிக்க முடியும். அப்பதான் நமக்கு வெற்றியாளர். நம்ம வந்து நம்ம முகத்த மறைவாவே வச்சுக்க கூடாது. வெளிப்படுத்திக்க கொள்ளணும். அப்பதான் நமக்கு உள்ளது உள்ளபடியே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த த புகைப்படத்த நம்ம பார்த்துட்டு, நான் சந்தோஷமா இருக்கேன், நான் மகிழ்ச்சியா இருக்கேன், நான் ஆனந்தமா இருக்கேன், நான் நெறைய சாதிக்க பிறந்திருக்கேன், நான் இன்னும் இன்னும் பல விஷயங்கள வெற்றிய அடைவேன், எனக்கு தோல்வி என்பது எனக்கு இல்ல, அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். என்னால முடியாது, எனக்கு தெரியாது, அம் எனக்கு வந்து புரியல, அப்படிங்கிறத நம்ம நினைக்கக்கூடாது. எது தெரியலையோ, அத வந்து உள்நோக்கி சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து முயற்சிகள மேற்கொள்ளணும். நம்மளால முடியாத விஷயம் இந்த உலகத்துல இல்ல. ஒவ்வொரு வெற்றியாளனும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில வந்து அவன் உயர்ந்து இருக்கலாம். அவனுக்கு ஒரு காரணங்கள், ஏதோ ஒரு வழி அவனுக்கு அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் கிடைச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அவன் தன்னுடைய முயற்சிகள கைவிடாம செய்துகிட்டே இருக்கான். தன்னை பற்றியே நம்பி இருக்கான். மற்றவங்கள பற்றி நம்பி இல்ல. தன்னை பற்றியே நம்பி, தன்னுடைய ஆற்றல்கள நம்பி, நம்ம இன்னும் முன்னேறி செல்லணுங்கிற ஒரு வழிய வந்து அவன் பின்பற்றி போறதுனால தான் வரான். அதனால தான் அவன் இன்னைக்கு உயர்ந்த நிலையில பல முன்னணி அம் நிறுவனங்களாகட்டும், பெரிய பெரிய முதலாளிகளாகட்டும், பெரிய நிறுவனங்களுடைய தொடங்கப்பட்டு அதை செம்மையாக செயல்படுத்துகின்ற பலரும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை இருக்கு. அந்த தன்னம்பிக்கை வருவது தன்னுடைய புகைப்படத்து மேல, தான் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையினால தான். அவனுக்கும் எல்லாமே நம்மள போல தான் எல்லாமே இருக்கு. கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, எல்லாமே இருக்கு, மூளை இருக்கு, எல்லாமே இருக்கு. அவனால மட்டும் தான் செல்ல முடியுமா? அப்படின்னா தப்பு. நம்மளாலயும் செல்ல முடியும். நம்மும் வந்து இந்த வாழ்க்கையில வெற்றி பெற முடியுன்ற நம்பிக்கைய நமக்கு வேணும். பல வெற்றியாளர்கள்லாம் கடுமையான உழைப்ப பயன்படுத்தியிருக்காங்க. மிகப்பெரிய முயற்சிகளை கைவிடாமயே செயல்படுத்தியிருக்காங்க. அதுக்கான முயற்சிகள்ல தொடர்ந்து தோல்விகளே இருந்தாலும் அது வெற்றியினுடைய படிக்கட்டுகளா இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. அதனாலதான் அவங்க இன்னைக்கும் உலகத்துல பெரிய லெவல்ல பேசப்படுறாங்க. அதுவும் போலதான் நீங்களும் வந்து ஒரு பெரிய வெற்றியாளனா வரணும்னா நீங்க உங்களை ரசிக்க கத்துக்குங்க. உங்க புகைப்படத்தை அழகழகா எடுத்துக்குங்க. கண்ணை பாருங்க, உங்க மூக்க பாருங்க, உங்களுடைய கண்ணங்களை பாருங்க, உங்க கலர்ஸ் போட்டோவை எடுத்து பாருங்க. இப்படி எல்லாத்தையுமே இருக்கு. எல்லாத்தையும் இருக்க விட அதுல ஒரு சிரிப்புன்றத, ஒரு மகிழ்ச்சிங்கிறத, ஒரு சந்தோஷங்கிறத நீங்க அதுல வந்து பதிவு செய்யுங்க. அப்பதான் நீங்க எப்பயுமே மனசு சந்தோஷமா வச்சுக்கணும்னா நீங்க மெய் உணர்வோட இருந்துகிட்டு இந்த போட்டோவை நீங்க பார்த்து உங்களுடைய போட்டோவை வந்து நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மிளிர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வைக்கிற தன்மையை வந்து நீங்க ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கறதுதான் இதனுடைய பயிற்சியின் நோக்கம். இதுல அளப்பரியான பயன்கள் இருக்கு. இத வந்து நம்ம வந்து சும்மா பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து முயற்சி தினம் தினம் இந்த போட்டோவை உங்க புகைப்படத்தை நீங்க தினமும் ரசிக்க கத்துக்குங்க.
உங்களை நீங்க பேச கத்துக்குங்க. உங்க போட்டோவை பார்த்துட்டு நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைங்க. நம்ம குறைகள் எல்லாம் கூட அதுகிட்ட நீங்க சொல்லலாம். அதனால அதுகிட்ட நீங்க பேசலாம். அந்த அந்த போட்டோவை பார்த்து நீங்க பேசி, நான் சிறந்த மனிதனாக வருவது மட்டுமல்ல, எப்பொழுதுமே சந்தோஷமா இருப்பேன், எல்லாரிடத்திலயும் அன்பா இருப்பேன், எல்லோரிடத்திலயும் நேசம் கரம் நீட்டுவேன், எல்லாருக்கும் உதவிகள் செய்வேன் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு நாளும் நம்ம அதுல பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த பதிவுகள்லாம் எங்க போகுதுன்னா, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரிதான், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியில பதிவாகுது. அந்த உயிர் சக்திகளை பதிவு செய்யும் பொழுது பழைய பதிவுகள் அகற்றப்பட்டு புதிய அந்த பதிவுகள் ஏற்றப்படுகிறது. அப்போ உங்களுக்கே தெரியாம மகிழ்ச்சியா நீங்க இருப்பீங்க. அதுவும் மெய்யுணர்வோட இருக்க நீங்க கத்துக்குங்க. உங்க புகைப்படத்தோடு சேர்ந்து அந்த மெய் உணர்வு இருக்கணும். அப்பதான் அது வெற்றி பெற முடியும். புகைப்படத்தை பார்த்துட்டா மட்டுமே வெற்றி பெறாது. அந்த மெய் உணர்வோட இருந்து அந்த புகைப்படத்தை பாருங்க. அப்பதான் அது வெற்றி பெறும். சில நேரங்கள்ல உங்க முகம் தெய்வீக தன்மை அடையும். எது நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்க உருவெடுக்க முடியும். இதெல்லாம் இந்த நெற்றிக்கண் தியானத்துல உண்மையிலேயே கிடைக்கிறது. நான் எப்பொழுதுமே நம்ம இளமையா இல்லைன்னா நான் இளமையா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், என்னால முடியாதுன்றதுக்கு நம்ம சின்ன வயசுல மேல ஏறுவோம், கீழே இறங்குவோம், எது வேணாலும் தூக்குவோம், எவ்வளவு வேணாலும் நடப்போம். இதெல்லாம் இயல்பா இருக்கு. ஆனா வயதாக வயதாக இந்த உடல் நமக்கு இயலாமை ஏற்படும். ஆனா நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்க, நம்மளால எவ்வளவு முடியுதோ அதை நம்ம செய்வோம், பொறுமையா செய்வோம், நிதானமா செய்வோம் அப்படிங்கிறத நினைக்கணும். எவ்வளவு வேணாலும் நடக்க முடியும், நமக்கு ஆரோக்கியமா இருக்க முடியும், நோயற்ற வாழ்வு வாழ முடியும் அப்படின்னு நம்ம வாழணும். இதுவரையிலும் நான் எந்த விதமான மாத்திரை மருந்து எதுவுமே நான் எடுத்துக்கிறதே கிடையாது. நம்ம எவ்வளவு ஒரு துன்பத்துல இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் உங்க முகத்தை பாருங்க. உங்க முகத்துல விட சிரிச்சுக்கிட்டு பாருங்க. அதுவும் சிரிச்சுக்கிட்டே நீங்க அதை பார்க்கும்போது அந்த துன்பங்கள் ஓடிடும். நம்மளை யாரோ எத்தனையோ பேர் நம்மளை துன்பத்தில் ஆழ்த்துவாங்க, நம்மளை குறை சொல்லுவாங்க. அப்பொழுதெல்லாம் நீங்க அதை பார்த்துட்டு அவங்க சொல்ற குறைகள்லாம் உண்மையா இருந்தா நம்ம சரி செஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு நான் சரி செய்து கொண்டேன்றத நீங்க அதுல பதிவு செஞ்சு இனி என்னுடைய இடத்துல அந்த தவறுகள் நடக்காதுங்கிறத நீங்க அந்த நிலையை நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கிங்க. நம்மளுடைய குறைகளை நமக்கு பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே சொல்லதான் எதிரில் இருக்கவங்களும் சொல்லதான் செய்வாங்க. அது எதனாலங்கிறத நம்ம பார்க்கணும். அதனுடைய நிலைகளை நான் ஒவ்வொரு நாளும் இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு நம்ம சொல்லக்கூடியது உண்மையா இருந்தால் இருக்கும் பட்சத்துல நான் இந்த தவறுகளை நான் செய்ய மாட்டேன், நான் சரி செய்து கொள்வேன் அப்படிங்கிறத நம்ம பதிவு செஞ்சிடும். நம்ம குணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருடைய குணங்களும் வெவ்வேறு விதமா செயல்படுது. அந்த குணங்கள் எல்லாம் நம்ம மாற்றி அமைச்சுக்கிறது. நம்மளுடைய குறைகள் நிறைய இருக்கு, நம்ம கிட்ட குறை இல்லைன்னு மட்டும் நம்ம நினைக்க கூடாது. அந்த குறைகளை ஒவ்வொரு நாளும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நான் இந்த தவறுகளை இந்த குறைகள்ல இருந்து நான் சரி செய்து கொள்வேன்னு சொல்லிட்டு மெய் உணர்வோட இருந்து அந்த போட்டோவை பார்த்து உங்க புகைப்படத்தை பார்த்து நீங்க நினைச்சு நம்மளால எத்தனையோ விதமான குணங்களை மாற்ற முடியாம சிரமம், திரும்ப திரும்ப அதே குற்றங்களை செய்வோம், அதே தவறுகளை செய்வோம். அந்த தவறுகளை செய்து பலரிடத்துல அவமானப்படுவோம், பலரிடத்துல பழிச்சொல்லுக்கும் நம்ம ஆளாவோம். இப்படிப்பட்ட நிலைகள் நாம இந்த பயிற்சிகளை நம்ம செய்யும் பொழுது நமக்கு அந்த நிலை மாற்றங்கள் ஏற்படும். இந்த மெய் உணர்வை கவனிக்கும் போதே நீங்க அடிப்படையாவே இதை கவனிச்சுக்கிட்டு வரும் பொழுதே நீங்க படிப்படியா உங்ககிட்ட இருக்க மாற்றங்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். இந்த மெய் உணர்வுங்கிறது உங்களை நீங்க அறிந்து கொள்வது மட்டுமல்ல, உங்களுடைய குறைகளையும் நீங்க சரி செய்வதற்கான ஒரு அடித்தளம் தான். இந்த உலகம் மிகப்பெரிய கடுமையான நிலையில இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மள சரி செஞ்சு பார்த்துக்கணும். ஏன்னா மற்றவர்களுடைய வாழ்க்கை முறைகள்லாம் பரபரப்பா இருக்கு. அவங்கவுங்க வாழ்க்கை முறையே சரி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலைதான் இருக்கு, பரபரப்பா இருக்கு. அதுல ஒரு சிலர் மட்டும்தான் நம்மை பற்றியான கருத்துக்களை பேசப்படுது. ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு மீடியால ஏதோ ஒரு கருத்து வருதுன்னா எல்லாரும் அந்த கருத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன் வேற வேலையே இல்லையா அப்படின்னா உண்மையிலேயே அதுக்கு ஏன் அதை பற்றி நிறைய நம்ம ட்ரெயின்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, இப்படி எல்லா இடங்களையும் அதை பத்தியே பேசுறாங்க. அடிப்படையான ஒரு விஷயங்கள். ஏன்னா அது சரியா தவறாங்கிறத யோசிக்கிறதுன்றதை விட அதுக்கு முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறாங்க? மற்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறாங்க? அதுக்கு கொடுக்காதீங்க, உங்களுக்கு நீங்க கொடுங்க.
அதனால நம்மளும் இந்த ஆளுமையை நம்ம செய்யணும்னு சொன்னா நாம வந்து இந்த மெய் உணர்வோடு இருந்துகிட்டு நம்மளே வந்து சரி செஞ்சுக்க முயற்சி பண்ணணும். சரி செய்த முயற்சி செய்து அதுல வெற்றியும் நம்ம காணணும். நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் வந்து அடிப்படையாகவே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே நம்மளை நிர்ணயிக்கிறாங்க. அந்த நிர்ணயிக்கிற நிலையில தாண்டி நம்ம வரணும். இவன் இப்படிதான் தவறு செய்வான் அப்படின்றதுனால நம்மள தூண்டுற அளவுக்கு நம்மளுடைய செயல்களை அவங்க வந்து ஏற்படுத்துவாங்க. சொல்லால மற்ற செயல்களால நம்மளை ஏற்படுத்துவாங்க. அப்ப நம்ம கோவப்படுவோம். அந்த நேரம் அமைதியை காருங்க. அப்போ உங்க போட்டோவை பார்த்து சிரிங்க. ஒரு நிமிடம் உங்களை தூண்டக்கூடியவங்களை பார்க்கறத விட தூண்டக்கூடிய விஷயங்களை நீங்க பாருங்க. அப்பதான் நல்லது. அவங்க மேல கோவப்படாதீங்க. அந்த விஷயங்களை கூர்ந்து பாருங்க. அவங்க சொல்வது சரியா தவறா அப்படின்னு தான் கூர்ந்து பாருங்க. அப்ப கூர்ந்து பார்த்து சரியா இருந்தா சரி செஞ்சுக்குங்க. அப்படி உண்மையா இருக்க பட்சத்துல கேள்வி கேளுங்க. நான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன ஏன் இந்த மாதிரி வந்து கேள்விய கேட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். கேள்வி கேட்கும் போது அதுல கோபம் இல்லாம ஒரு பரஸ்பரமான கேளுங்க. ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப மெதுவா தான் நம்ம பண்ணணும். அப்ப பண்ணும்பொழுது அந்த குறைகளை நம்ம வந்து தீர்வு செஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம வெற்றியை அடைய முடியும். திரும்ப திரும்ப அந்த தவறுகளை செய்து மிக பள்ளத்துல மிகப்பெரிய ஒரு பாதாளத்துல நம்ம போகக்கூடாது. ஏன்னா திரும்பி நம்ம எழுந்து வருவதுங்கிறது மிக கடினமான ஒரு விஷயங்கள் தான். ஒரு முறை நம்ம வந்து ஒரு கோபத்தினால நாம வந்து தவறு இழைக்கப்பட்டு நாம வந்து அந்த கோபத்தின் விளைவினால மற்றவர்களை விமர்சித்து இல்ல மற்றவர்களை திட்டி மற்றவர்களை குறை சொல்லி அந்த கோபத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது. அதே நேரங்கள்ல வந்து நம்மளுடைய குறைகளை நம்ம வந்து சரி செஞ்சுக்கணும். இதுக்கு இந்த புகைப்பட தியானம் வந்து மிக பயனுள்ள. அதே மாதிரி இந்த உணர்வுகளோட இருந்து நான் கவனிக்கணும் அப்படிங்கிறதான். இந்த உணர்வோட கவனிக்கும் பொழுதுதான் அந்த பதிவு ஆகும். உங்களுக்குள்ள அந்த பதிவு உள்ள இறங்கும். போட்டோவை பார்த்துட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா அது வேற. நீங்க அந்த உங்க போட்டோவை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே உணர்வு ஏற்படும். நீங்க கண்ணாடியெல்லாம் நீங்க உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வைப்ரேஷன் அதுல இருந்து வைப்ரேஷன் உங்களுக்குள்ள வரும். இதை நீங்க வந்து பாக்குறீங்க. உங்க சூட்சும சரீரங்கள்லாம் வந்து சுத்தப்படுத்தும். அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. உங்க சூட்சும சரீரங்கள்லாம் வந்து லேயரா இருக்கு. அந்த லேயர்கள்ல நிறைய இருக்கு. குப்பைகளும் இருக்கு, நல்லதும் இருக்கு. ஆனா இது ரெண்டுத்தையும் சரி செஞ்சுக்கணும். இது சரி செஞ்சுக்கிட்டாதான் நம்ம வெற்றி அடைய முடியும். கடவுள் ஏதோ ஒரு போட்டோவை பார்த்துட்டு நீங்க அந்த வேண்டுதை விட உங்களை வச்சுக்கிட்டு வேண்டுங்க. உங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புறேன். அதனால உங்களுடைய ஆற்றலை உங்களுக்கே தெரியல அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஏகப்பட்ட ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த பயிற்சி வந்து மிக பயனுள்ளதா இருக்கும். நீங்க வேலைக்கு போகும்போது இந்த இந்த பயிற்சியை செஞ்சுட்டு போங்க. இல்ல நீங்க வீட்டுல வேலை செய்யும் போது அந்த பயிற்சியை செய்யுங்க. காலையில எழுந்திருச்சு உங்க முகமலர்ச்சியோட இருந்துகிட்டு நீங்க இந்த வேலையை செய்யும் போது எல்லாமே நல்லா இருக்கும். நோயற்ற தன்மை இருக்கும். உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் நீங்க எனக்கு அந்த நோய் இல்லைன்னு வந்து பதிவு பண்ணுங்க. அப்பதான் எனக்கு வந்து சுகர் இருக்கு, எனக்கு பிரஷர் இருக்கு, இதெல்லாம் எதனால வருதுன்னா உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை, உங்களுக்குள்ள எண்ணங்கள் தான் வந்து அந்த நோயா உங்களுக்கு உருவெடுக்குது. அத முதல்ல புரிஞ்சுங்க. எல்லா நோய்க்கும் காரணம் வந்து உங்களுடைய எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்களை வந்து நம்ம சரி செஞ்சுக்கணும். இந்த எண்ணங்களை எப்படி சரி செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மெய் உணர்வு மூலியமா தான் சரி செஞ்சுக்க முடியும். அந்த மெய் உணர்வு மூலியமா செஞ்சோம்னா உங்க புகைப்படத்தோட இருந்துகிட்டு நீங்க செய்யும் பொழுது அந்த இமேஜினேஷன் வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான் நான் இதை சொல்ல விரும்புறேன். தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்து உங்களுடைய பலன்களை நீங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறதான் நான் இதை சொல்லிக்கொள்ள விரும்புறேன்.